மனிதரை படைக்கும் போது கடவுள் வெறும் 20 வருடமே ஆயுள் காலமாக கொடுத்தார். அப்ப இவ்வளவு ஆயுள் காலம் எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? நம் புராணத்தின்படி இறைவன் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு ஆயுள் காலத்தை நிர்ணயித்தார். கடவுள் முதலில் ஒரு நாயை உருவாக்கி, நான் உனக்கு 20 வருடம் ஆயுள் காலம் தருகின்றேன். நீ வீட்டின் முன் அமர்ந்து வருபவர்கள் போவர்களை குலைத்துவிட்டு வீட்டை காப்பாற்ற வேண்டும். மேலும் அவர்கள் மீதம் வைக்கின்ற உணவினை உண்டு வாழ வேண்டும் என்றார். அதற்கு அந்த நாய், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு 20 வருடம் வேண்டாம், 10 வருடங்களே போதும் என்றது. அதற்கு கடவுள், நீ நினைத்தபடியே ஆகட்டும் என்றார். இரண்டாவதாக பசு ஒன்றை உருவாக்கி, நீ மனிதர்களுக்கு விவசாயத்தில் உதவ வேண்டும், நல்ல பால் கொடுக்க வேண்டும், அதற்காக 60 வருடம் ஆயுள் காலம் உனக்கு தருகின்றேன் என்று சொன்னார். அதற்கு பசு, 60 வருடம் என்னால் பாடுபட்டு வாழ முடியாது, அதனால் 20 வருடமே போதும் என்றது. அதற்கு கடவுள் சரி என்று சொன்னார். கடைசியாக கடவுள் மனிதனை உருவாக்கி, நீ பூமிக்கு சென்று பிடித்தபடி சந்தோஷமாக வாழ், அதற்கு உனக்கு 20 வருடம் தருகின்றேன் என்றார். அதற்கு மனிதன், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு 20 வருடம் போதாது என்றான். அதனால் பசு வேண்டாம் என்று சொன்ன 40 வருடமும் நாய் வேண்டாம் என்று சொன்ன 10 வருடமும் எனக்கு தருமாறு கேட்டான். கடவுள் சிரித்து கொண்டே ஆகட்டும் என்று சொன்னார். இப்படிதான் மனிதனின் ஆயுள் காலம் நீடித்தது. முதல் 20 வருடம் தனக்கு பிடித்த மாதிரி ஆடி பாடி வாழ்க்கையை வாழ்கின்றான். பின்னால் வரும் 40 வருடம் வேலை பளு நிறைந்து மாடு போல் வாழ்கின்றான். கடைசி 10 வருடம் ஒரு நாயை போல் வருபவர்கள் போவர்களை திட்டிக் கொண்டு கிடைத்த உணவினை சாப்பிட்டு கொண்டு வாழ்கின்றான். இப்படித்தான் மனிதனின் ஆயுள் காலம் அமைந்தது. இந்த மாதிரி வீடியோ பார்ப்பதற்கு சாய் அர்ஜுன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.